நீங்க உங்களுக்குன்னு ஒரு 4 பேர் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ரிலேட்டிவ்ஸ் வேணும், எப்பவுமே நம்மள சுத்தி ஆள் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள நீங்க நிரூபிச்சுட்டே இருக்கீங்களா? அப்டின்னா இது உங்களுக்கான ஒரு குட்டி கத. வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய காட்டுல லியோங்கிற சிங்கம் தைரியமா, வலிமையா இருந்து வந்துச்சு. ஆனா லியோ அடிக்கடி மத்த விலங்குகள்ட்ட அவன நிரூபிக்கணும்னு நெனச்சு, சீட்டா கூட வேகமா ஓடுனான், மங்கி கூட மரத்துல ஏறுனான், முதலை கூட ஸ்விம் பண்ணான். இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நாள் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படி ஒவ்வொரு நாளும் மத்தவங்களுக்கு கூட லியோ நம்மள நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால சரியான தூக்கம் கூட இல்ல. ஆனா எவ்ளோ செஞ்சாலும் மத்த விலங்குகள் எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. "நீ ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடுற, ஆனா சீட்டா மாதிரி இல்ல. நீ ரொம்ப வலிமையானவன் தான், ஆனா யானை மாதிரி இல்ல." அப்படின்னு சொல்லுச்சு. இப்படி ஒவ்வொன்னும் சொல்லும்போது சிங்கம் ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. அதனால சிங்கம் தன் முயற்சிகள் எல்லாம் வீணா போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆந்தை ஒரு நாள் அவனை பேச கூப்பிட்டுச்சு. "நீ ஏன் எப்பவும் உன்னை நீ யாருக்காவது நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற? நீ ரொம்ப வலிமையானவன் தான். அது உனக்கு தெரிஞ்சா போதாதா?" அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு லியோ சொன்னா, "நான் வலிமையானவன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா தானே எனக்கு மதிப்பு." அப்படின்னு சொன்னான். உடனே ஆந்தை சிரிச்சுட்டே சொல்லுச்சு, "நீ ஒரு சிங்கம். உன்னோட வலிமை உனக்கு தெரிஞ்சா போதும்." அப்படின்னு சொல்லுச்சு. உடனே லியோ சிந்திச்சான். "ஆமா, நான் என்னோட நேரத்தை ரொம்ப வீணாக்கிட்டு இருந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி அப்போலேருந்து மற்றவங்களுக்காக இல்லாம அவனுக்காக வாழ ஆரம்பிச்சான். நல்ல தூங்குனான், நம்பிக்கையா நியாயமா நடக்க ஆரம்பிச்சான். அதனால எல்லா விலங்குகளும் லியோவோட நம்பிக்கைய பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க. லியோக்குன்னு ஒரு தனி மரியாதை அப்பந்தான் கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? உங்கள எல்லார்கிட்டயும் நிரூபிக்க வேணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்குன்னு என்ன முடியுதோ உங்க திறமைய நீங்க கண்டுபிடிச்சு நம்பிக்கையா நடந்தா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, மதிப்பு கூடும், எல்லாரும் உங்கள நம்புவாங்க. உன்னோட வேல்யூவ வேற யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்ல. நீங்க உங்கள நம்புங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இத உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வேற ஒரு நல்ல கதையில சந்திக்கிறேன். பாய்.